திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. கேஷ்நட், ஸ்டார் அனீஸ், சோம்பு, சீரகம், கொரியாண்டர், ஜாதிக்காய், பட்டை, பிரியாணி அடை, பெப்பர் இதெல்லாம் போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிட்டுவாங்க. இப்போ 10 ஸ்மால் ஆனியன், ஜிஞ்சர், கார்லிக், சில்லி ஃபைன் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அவ கடாயிட எண்ணெய், நெய் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணி நம்ம பேஸ்ட் பண்ண அந்த இஞ்சி, பூண்டு, ஆனியன் இதெல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்ச பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கர்டு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிடுங்க. 1 டேபிள் ஸ்பூன் சால்ட், சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வாட்டர் 1 கிளாஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சிக்கன் போட்டுடலாம். நான் இன்னைக்கு 1/2 kg சிக்கன் எடுத்துருக்கேன். இப்போ கொரியாண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. மின்ட் லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 2 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. வாட்டர் ஆட் பண்ணோட ரைஸ் போட்டுருங்க. தண்ணி கொதி வந்தோட ரைஸ் போட்டுருங்க. ஒரு 10 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வந்தோட ரைஸ் தம் போட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம டேஸ்டான திண்டுக்கல் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.